Hi friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல பார்க்க போற ஹோம் ரெமெடி எது பத்தின்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ்க்கானதுங்க. அதாவது உங்களோட லிப்ஸ் பிளாக்கா இருந்தது அப்படினா அத 7 டேஸ்ல எப்படி வந்து நம்ம பிங்க் கலர்ல மாத்திக்கலாம் அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற ஹோம் ரெமெடி பாத்தீங்கன்னா ரொம்பவே எஃபெக்டிவ் ஆனது. 7 டேஸ் நீங்க இத பண்ணாலே உங்களால நல்ல ரிசல்ட் பார்க்க முடியும். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா விசிட் பண்ணிருக்கீங்கன்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கீழ ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் ஐகான் வரும். அதையும் டேப் பண்ணி ஆல்னு செட் பண்ணுங்க. அப்பதான் நான் ஒவ்வொரு நாளும் போடுற நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ அது என்ன ரெமெடி அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. உங்களோட லிப்ஸை நீங்க சரியா பராமரிக்கல அப்படினா அந்த லிப்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரை ஆகி அதுல நிறைய வெடிப்பு வரும். வெடிப்புனால நமக்கு வந்து புண்கள் வரதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அப்படி இருக்கிறவங்களும் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற இந்த ஒரு ஹோம் ரெமெடியை நீங்க ட்ரை பண்ணலாம். இதுக்கு நமக்கு முக்கியமா என்னென்ன தேவைன்னு பாத்தீங்கன்னா லெமன், சுகர், beetroot இது மூணும் தாங்க நமக்கு தேவை. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லிப்ஸ்க்கு வந்து ஸ்க்ரப் பண்ண போறோம். அதுக்கு நமக்கு லெமனும் சுகரும் தான் தேவைப்படும். ஆஃப் லெமன் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி சுகர்ல நல்லா டிப் பண்ணுங்க. சுகர்ல டிப் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்க உங்க லிப்ஸ்ல வச்சு நல்ல மசாஜ் பண்ணணும். அந்த மசாஜ் எப்படி பண்ணணும் பாத்தீங்கன்னா சர்க்குலர் மோஷன்ல பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க சர்க்குலர் மோஷன்ல பண்ணுங்க. திரும்ப ரிவர்ஸ்ல சர்க்குலர் மோஷன்ல பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு 10 மினிட்ஸ் பண்ணணும். 10 மினிட்ஸ் பண்ணிட்டு இதை நீங்க நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்றனால நம்மளோட லிப்ஸ்ல பாத்தீங்கன்னா ரத்த ஓட்டம் அதிகரிக்கும். நம்ம லிப்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த இறந்த செல்களை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம லிப்ஸை எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா நல்ல பிரைட்டா வச்சுக்கும். ஸோ அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்க்ரப்பர் பண்றோம். இப்படி நம்ம ஸ்க்ரப் பண்றது வந்து டெய்லி பேசிஸ்ல பண்ணக்கூடாது. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பர் வந்து வீக்லி 3 டைம்ஸ் இந்த மாதிரி தான் பண்ணணும். அடிக்கடி வந்து நம்ம ஸ்க்ரப்பர் பண்ணக்கூடாது. அது நம்ம லிப்ஸுக்கும் தான் பொருந்தும். ஸோ நீங்கள் ஒரு வாரத்துக்கு 3 டைம் வந்து இதை மாதிரி உங்கள் லிப்ஸில் வச்சு ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரப் பண்ணி முடித்தோடனே கண்டிப்பாக உங்களோட லிப்ஸுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணுங்க. நீங்கள் வீட்டிலே நார்மலாக வேஸ்லின் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா லிப்லாம் ஏதாவது அப்ளை பண்ணிக்கலாம். பீட்ரூட்லேயே லிப்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு கூட நீங்கள் உங்களோட லிப்ஸுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிப்ஸுக்கு வந்து பீட்ரூட் மசாஜ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்மால் சைஸஸ் ஆஃப் பீட்ரூட் வந்து நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நம்மளோட லிப்ஸுக்கு வந்து மசாஜ் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி நைட் நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் லிப்ஸில் இந்த மாதிரி வச்சு நல்ல சர்க்குலர் மோஷனில் நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். இப்படி பண்ணும்போது உங்கள் லிப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு பிங்க் கலரில் வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம டெய்லி நைட் பண்ணும்போது 7 நாட்களில் நம்மளோட லிப்ஸை வந்து பிங்க் கலரில் மாற்றிக்க முடியும். இந்த மசாஜ் பார்த்தீங்க அப்படின்னா 10 மினிட்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும். 10 மினிட்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வாஷ் பண்ணிடக்கூடாது. அதுக்கு மேலே வேஸ்லின் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது லிப்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் படுத்துருங்க. மறுநாள் காலையில் எழுந்து நார்மல் வாட்டரில் நீங்கள் எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணுவீங்களோ அது போல் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரெமெடி பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக எஃபெக்டிவாக இருக்கக்கூடியதுங்க. ஸோ வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க.